கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 கொரிந்தியர் 15 ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. எனக்கு அருமையானவர்கள், இந்த இடத்தில் பவுல் தன்னை எவ்வளவு தாழ்த்துகிறார் என்பது இந்த வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்க முடியும். எல்லாரை காட்டிலும் அதிகமாக கிறிஸ்துவுக்காக உழைத்தவர், அநேக பாடுகளை தன்னுடைய சரீரத்திலும் தன்னுடைய வாழ்க்கையிலும் அனுபவித்தவர். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபைதான் அதை செய்தது. என்னுடைய வாழ்வில் நான் பெற்ற நன்மைகள் அல்லது ஊழியத்தின் நிமித்தமாய் நான் செய்த எல்லா மேன்மையும் என் ஆண்டவர் கொடுத்த கிருபை என்று சொல்லுகிறார். நான் இருப்பது தேவனுடைய கிருபை. எவ்வளவு தன்னை தாழ்த்துகிறார் பாருங்கள். எவ்வளவு மேன்மையான ஒரு மனிதன். நம்மை ஆராய்ந்து பார்க்கலாமா? பவுல் தன்னை தாழ்த்துகிறார். எவ்வளவு பெரிய கிருபை பெற்றவர், எவ்வளவு மேன்மையானவர். பல நிருபங்களை எழுதி மக்களை தன் பக்கமாய் இயேசுவுக்கு நேராக திருப்பினவர். சொல்லுகிறார், நான் தேவ கிருபையாலே இருக்கிறேன். நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இந்த தாழ்மையின் நிமித்தமாய் பவுல் உயர்த்தப்படுகிறார். பவுலினுடைய வாழ்க்கையில் எல்லா மேன்மையை நாம் பார்க்க முடியும். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளாக ஜீவிக்கிறார். அவருடைய வார்த்தை அதுவாகத்தான் இருந்தது. அவர் சொல்லும் பொழுது சொல்லுவார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனை விளைய செய்தார். எவ்வளவு அருமையான வாசகம் பார்த்தீங்களா? எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பலத்தால் அல்ல, நம்முடைய முயற்சியினால் அல்ல, தேவனுடைய பலத்தால். கர்த்தர் என்கிற வார்த்தையை நாம் முதலாவது வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாத தெய்வமாக இருக்கிறார். பட் பை த கிரேஸ் ஆஃப் காட் I am what I am, and His grace which was bestowed upon me was not in vain, but I labored more abundantly than they all, yet not I, but the grace of God which was within me. நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவர், என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய இதயத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கலாமா? நான் அல்ல, என் ஆண்டவராகிய இயேசு. என்னுடைய சுயமல்ல, என் ஆண்டவர். என்னுடைய பலன் அல்ல, என் ஆண்டவர். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய இதயத்தில் நாம் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கற்பித்து தந்த அருமையான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பவுல் சொன்ன வண்ணமாய், நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை, எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த தேவ கிருபை எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறாண்டவரே. பவுலுக்குள்ளாக இருந்த அந்த தாழ்மையை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. உமக்கு முன்பதாக எங்களை தரைமட்டுமாய் தாழ்த்துகிறோம். நீர் மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.